This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் மண்ணில் அத்துமீறல் செயல்களில் ஈடுபட்ட பிரித்தானிய வலதுசாரி அமைப்பைச் சேர்ந்த 10 பேருக்கு பிரான்ஸ் அரசு தடை விதிப்பு. லிவரட் ஏ வட்டி வீதம் சரிவு. பிப்ரவரி 1 முதல் 1.7% இருந்து 1.5% வட்டி வீதம் குறைப்பு. போலி ஆவணங்களை தயாரித்து அதன் மூலம் ஆட்கடத்தலில் ஈடுபட்டு வந்த ஒரு பெரிய குற்றச்சங்கிலியை வெற்றிகரமாக முறியடித்த பிரான்ஸ் காவல்துறை. பொழுதுபோக்கு பூங்காவான பார்க் அஸ்டெரிக்ஸ் வரும் ஏப்ரல் 4 முதல் தொடங்கவுள்ள இந்த ஆண்டு சீசனுக்கான நுழைவு கட்டணங்கள் மீண்டும் அதிகரிக்கும். கிரீன்லாந்து பிராந்தியத்தை கைப்பற்ற துடிக்கும் அமெரிக்கா. அத்துமீறலை தடுக்க 15 வீரர்களை கொண்ட படைகள் அனுப்பிய பிரான்ஸ். 2 முக்கிய கோரிக்கைகளை கொண்ட மருத்துவர்களின் போராட்டம் வெற்றி. 10 நாட்களுக்கு பிறகு பணிந்த பிரான்ஸ் அரசு. பள்ளியில் நடந்த கொடுமைகள் குறித்து பெற்றோரிடம் பலமுறை முறையிட்டு பலனின்றி ரயில் நிலையத்தில் தற்கொலை செய்த மாணவி. விலைன்ஸ் பகுதியில் துப்பாக்கியால் சுட்ட 3 இளைஞர்கள் கைது. நண்பர்களுடன் பிராங்க் செய்ததாக வாக்குமூலம். மெக்சிகோவில் இருந்து வந்த 200 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் பிரான்சில் பறிமுதல். விமான நிலையத்தில் விடப்பட்டு கிடங்கில் வைத்து மடக்கி பிடிக்கப்பட்ட கடத்தல் கும்பல். தொடர்பான விரிவான செய்திகள். சட்டவிரோத குடியேற்றங்களை தடுப்பதாக கூறி பிரான்ஸ் மண்ணில் வன்முறையில் ஈடுபட்ட பிரித்தானிய வலதுசாரி அமைப்பைச் சேர்ந்த 10 பேருக்கு பிரான்ஸ் அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது. பிரித்தானியாவை மையமாக கொண்ட ரேஸ் த கலர்ஸ் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பிரான்ஸ் கடற்கரைகளுக்கு சென்று மணலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அகதிகளின் சிறு படகுகளின் என்ஜின்களை அடித்து நொறுக்கியும் அகதிகளை துரத்தியும் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. ஏற்கனவே பிரித்தானியா வழங்கிய 480 மில்லியன் பவுண்ட் நிதியுதவியின் கீழ் பிரான்ஸ் அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்ட இவர்களின் செயல் ஏற்க முடியாதது என பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வன்முறைக்கும் இனவெறுப்புக்கும் நம் நாட்டில் இடமில்லை என்று கூறி அந்த 10 பேரும் பிரான்சுக்குள் நுழையவும் தங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் 55 மில்லியனுக்கும் அதிகமான மக்களால் பயன்படுத்தப்படும் மிகவும் பிரபலமான சேமிப்பு திட்டமான லிவரட் ஏ கணக்கின் வட்டி விகிதம் மீண்டும் குறைக்கப்பட உள்ளது. பணவீக்கத்தின் வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு தானியங்கி கணக்கீட்டு முறையின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது 1.7% இருக்கும் வட்டி விகிதம் வரும் பிப்ரவரி 1 முதல் 1.5% குறைக்கப்பட உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த வட்டி விகிதம் ஒரு பெரிய ஏற்ற இறக்கத்தை சந்தித்துள்ளது. நீண்ட காலமாக 0.5% என்ற மிக குறைந்த நிலையில் இருந்த வட்டி விகிதம் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு மற்றும் உக்ரைன் போர் சூழலால் ஏற்பட்ட கடும் பணவீக்கம் காரணமாக 3.5% வரை உச்சத்தை தொட்டிருந்தது. அந்த சமயத்தில் இது சேமிப்பாளர்களுக்கு பெரும் நிவாரணமாக அமைந்தது. ஆனால் தற்போது பிரான்சில் பணவீக்கம் கட்டுக்குள் வந்துவிட்டதால் வட்டி விகிதத்தையும் படிப்படியாக குறைக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வட்டி குறைப்பு நடவடிக்கையானது லிவரட் ஏ மட்டுமல்லாது அதனுடன் தொடர்புடைய எல்டிடிஎஸ் மற்றும் எல்இபி போன்ற பிற சேமிப்பு கணக்குகளிலும் எதிரொலிக்க வாய்ப்புள்ளது. வங்கியில் பணத்தை சேமித்து வைப்பதன் மூலம் கிடைக்கும் லாபம் இதனால் சற்று குறையக்கூடும் என்பதால் இது சேமிப்பாளர்களுக்கு சற்று ஏமாற்றம் அளிக்கும் செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இல்ட்-பிரான்ஸ் மாகாணத்தில் போலி ஆவணங்களை தயாரித்து அதன் மூலம் ஆட்கடத்தலில் ஈடுபட்டு வந்த ஒரு பெரிய குற்றச்சங்கிலியை பிரான்ஸ் காவல்துறையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். அடையாள அட்டை, கடவுச்சீட்டு மற்றும் ஓட்டுநர் உரிமம் என அனைத்தையும் மிக துல்லியமாக போலியாக தயாரித்து விற்பனை செய்த 4 பேர் கொண்ட கும்பலை இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை காலை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இவர்களது குற்றச் செயல்பாடு வெறும் ஆவண தயாரிப்போடு நின்றுவிடவில்லை என்பதுதான் இதில் அதிர்ச்சிக்குரிய விஷயம். பிரான்சின் முக்கிய விமான நிலையமான சார்ல்ஸ் டிகால் வழியாக வெளிநாட்டவர்களை சட்டவிரோதமாக பிரான்சுக்குள் கடத்தி வருவதற்கு இந்த ஆவணங்களை பயன்படுத்தியுள்ளனர். இந்த கடத்தல் தொழிலை விரிவுபடுத்தவும் வாடிக்கையாளர்களை பிடிக்கவும் இவர்கள் டெலகிராம் செயலியை பயன்படுத்தியுள்ளனர். என்கிரிப்டட் இந்த செயலி மூலம் ரகசியமாக தொடர்பு கொண்டு காவல்துறையினரிடம் சிக்காமல் நீண்ட காலமாக தப்பித்து வந்துள்ளனர். எனினும் கடந்த 2024 ஆண்டு இறுதியிலேயே இவர்களது நடமாட்டத்தை கண்காணித்து வந்த காவல்துறையினர் பல மாதங்களாக திரட்டிய ஆதாரங்களின் அடிப்படையில் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 25 முதல் 30 வயதுக்குட்பட்ட அந்த 4 இளைஞர்களும் தற்போது தீவிர விசாரணையில் உள்ளனர். இந்த நெட்வொர்க்கில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா?
இதுவரை எத்தனை பேரை இவர்கள் சட்டவிரோதமாக உள்ளே கொண்டு வந்துள்ளனர் என்பது குறித்த திடுக்கிடும் தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் புகழ்பெற்ற பொழுதுபோக்கு பூங்காவான பார்க் அஸ்டெரிக்ஸ் வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் தொடங்கவுள்ள 2026 ஆண்டு சீசனுக்கான நுழைவு கட்டணங்களை மீண்டும் உயர்த்தியுள்ளது. புதிய அறிவிப்பின்படி பெரியவர்களுக்கான லிபர்டே ஃபிளெக்ஸ் கட்டணம் 68 யூரோவாகவும் பில்லட் ஃபுட்டே கட்டணம் 56 யூரோவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் குழந்தைகளுக்கான கட்டணங்களும் முறையே 59 மற்றும் 53 யூரோக்களாக உயர்ந்துள்ளன. 2030ஆம் ஆண்டுக்குள் 250 மில்லியன் யூரோக்களை முதலீடு செய்து பூங்காவை மேம்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த விலை உயர்வு செய்யப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பார்வையாளர்களை கவரும் வகையில் ஏப்ரல் 7 முதல் மே 7 வரை ஒரு பெரியவர் டிக்கெட் வாங்கினால் ஒரு சிறுவருக்கு இலவச அனுமதி வழங்கப்படும் என்ற அதிரடி சலுகையையும் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் 2.9 மில்லியன் பார்வையாளர்களை ஈர்த்த இப்பூங்கா புதிய விளையாட்டுகள் மற்றும் உணவு வகைகளுடன் இந்த ஆண்டு 3 மில்லியன் பார்வையாளர்களை எதிர்நோக்கியுள்ளது. இதற்கிடையில் வாகன நிறுத்துவட கட்டணம் மாற்றமின்றி 20 யூரோவாகவே தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரீன்லாந்தை கைப்பற்றும் முனைப்பில் அமெரிக்கா செயல்பட்டு வரும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் ஐரோப்பிய பாதுகாப்பை உறுதி செய்யவும் பிரான்ஸ் தனது இராணுவத்தை அங்கு அனுப்பியுள்ளது. கிரீன்லாந்தின் தலைநகரான நூக்கில் நேற்று எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் பனிமலையில் தங்களை மறைத்துக் கொள்ளும் வகையிலான பிரத்யேக வெள்ளை நிற சீருடை மற்றும் கருப்பு தொப்பி அணிந்த சுமார் 15 பிரெஞ்சு வீரர்கள் வந்திறங்கிய காட்சிகள் பதிவாகியுள்ளன. வடக்கு அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடலுக்கு இடைப்பட்ட முக்கிய தீவான கிரீன்லாந்தை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்படும் சூழலில் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் இராணுவ பலத்தை அங்கு அதிகரிக்க தொடங்கியுள்ளன. அதன் ஒரு பகுதியாகவே தற்போது பிரெஞ்சு படைகள் அங்குள்ள பனிமலைகளில் தங்கள் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன. பிரான்ஸ் மருத்துவத்துறையை ஸ்தம்பிக்க வைத்த தனியார் மருத்துவர்களின் 10 நாள் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் அரசின் இறங்கி வரும் போக்கினால் முடிவுக்கு வரும் நிலையை எட்டியுள்ளது. மருத்துவர்களின் கடும் எதிர்ப்புக்கு பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்டெபானி ரிஸ்ட் 2 முக்கிய சர்ச்சைக்குரிய திட்டங்களை கைவிடுவதாக இன்று அறிவித்துள்ளார். முதலாவதாக, மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு வழங்கும் நோய் விடுப்பு அதாவது சிக் லீவ் சான்றிதழ்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு இலக்குகள் நிர்ணயிக்க அரசு திட்டமிட்டிருந்தது. இது மருத்துவர்களின் சுதந்திரத்தை பாதிப்பதாக கூறி பெரும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அந்த திட்டத்தை முழுமையாக கைவிடுவதாகவும் தேசிய சட்டமன்றத்தில் இதற்கான சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இரண்டாவதாக, மருத்துவ சங்கங்களுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத பட்சத்தில் மருத்துவ ஆலோசனை கட்டணங்களை அரசை ஒருதலைபட்சமாக குறைப்பதற்கு வழிவகுக்கும் சட்டப்பிரிவுகளும் நீக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மருத்துவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும் எனவும் புதிய மருத்துவர்கள் தங்கள் கிளினிக்குகளை தொடங்க உதவும் வகையில் பிரத்யேக தகவல் மற்றும் ஆலோசனை மையம் விரைவில் திறக்கப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளியில் ஏற்பட்ட துன்புறுத்தல் காரணமாக 17 வயது மாணவி ஒருவர் ஓடும் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மிட்ரிமாரி பகுதியில் கடந்த ஜனவரி 13 செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணியளவில் வில்பரேசஸ் மிட்ரிலெனோவ் RER ரயில் நிலைய தண்டவாளத்தில் அந்த மாணவி படுத்திருந்ததை கண்ட பயணிகள் உடனடியாக அவசர எண்ணிற்கு அழைத்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். ஆனால் அவர்கள் வருவதற்குள்ளாகவே ரயில் அவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். ரயில் ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட மதுபோதை பரிசோதனையில் அவர் மது அருந்தவில்லை என்பதும் ரயிலை உடனடியாக நிறுத்த முடியாத சூழல் இருந்ததும் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த மாணவி தான் பள்ளியில் அனுபவித்து வந்த கொடுமைகள் குறித்து பலமுறை தனது பெற்றோரிடம் வேதனையுடன் முறையிட்டு வந்துள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பல கோணங்களில் காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். இவ்லின்ஸ் மாகாணத்தில் உள்ள செயின்ட் ஜெர்மைன் என் லே நகரின் விவசாய மற்றும் தோட்டக்கலை உயர்நிலைப் பள்ளியில் கடந்த ஜனவரி 15 மாலை 4 மணியளவில் ஒரு திடுக்கிடும் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பள்ளி வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த 3 இளைஞர்கள் அங்கிருந்த மாணவர்களை நோக்கி ஏர் ரைபிள் மூலம் 2 முறை சுட்டுள்ளனர். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பள்ளி நிர்வாகம் மாணவர்களை வகுப்பறைகளுக்குள் பாதுகாப்பாக பூட்டி வைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டதால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தப்பிச் சென்ற சாம்பர்சி நகரைச் சேர்ந்த 20 வயது மதிக்கத்தக்க அந்த 3 இளைஞர்களையும் கைது செய்தனர்.
விசாரணையில் ரக்பி விளையாடும் தங்கள் நண்பர்களை பயமுறுத்த ஒரு பிராங்க் செய்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் அவர்கள் குறிவைத்தது நண்பர்களை அல்ல என்பது தெரியவந்துள்ளது. இதை ஒரு மாணவர்களின் தவறான விளையாட்டு என்று நகர மேயர் விமர்சித்துள்ள நிலையில் பள்ளியின் பாதுகாப்பை அதிகரிக்க நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. பிரான்சின் வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் முறியடிப்பு சம்பவம் ஒன்று மீர்தேட் மோசல் பகுதியில் அரங்கேறியுள்ளது. மெக்சிகோவிலிருந்து ராய்சி சார்ல்ஸ் டெகால் விமான நிலையத்திற்கு வந்த ஒரு சரக்கு விமானத்தில் உலோக பாகங்கள் என்ற பெயரில் வந்த பெட்டிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 200 கிலோவிற்கும் அதிகமான மெத்தாம்பெட்டமின் என்ற கொடிய போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். ஆனால் அதிகாரிகள் அதை விமான நிலையத்திலேயே பறிமுதல் செய்யவில்லை. அதற்கு பதிலாக அந்த சரக்கு எங்கு செல்கிறது, அதன் பின்னணியில் உள்ள பெரிய தலைகள் யார் என்பதை கண்டறியும் நோக்கோடு அந்த சரக்கை லாரி மூலம் பயணிக்க அனுமதித்தனர். காவல்துறையின் தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் அந்த சரக்கு பாரிஸிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாண்ட் ஆமௌசன் நகரின் தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு கிடங்கை அடைந்தது. அங்கு சரக்கை இறக்கிக் கொண்டிருந்த போது மறைந்திருந்த அதிகாரிகள் அதிரடியாக பாய்ந்து 3 முக்கிய கடத்தல்காரர்களை கைது செய்தனர். சந்தையில் 1 கிராம் 100 யூரோகள் வரை விற்பனையாகும் இந்த போதைப்பொருள் பிரான்சிற்கு மட்டுமல்லாது இங்கிருந்து ஐரோப்பாவின் பிற பகுதிகளுக்கும் விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருக்கலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். பிரான்சில் இதுபோன்ற செயற்கை போதைப்பொருள் கடத்தல் அதிகரித்திருப்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மெக்சிகோவிலிருந்து இவ்வளவு பெரிய அளவில் போதைப்பொருள் பிரான்சிற்குள் வருவது இதுவே மிக அரிதான ஒன்று என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.